முதல்வர் ஒரு எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்கிற சித்தர் மாதிரி அவருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுவாங்கன்னு. அதை வந்து அவரே பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. சித்தர் கித்தர்னாப்பா பேசியிருக்காரு அப்படின்னா இல்லை, அந்த மாதிரி முன்னாடியே அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார். பேசினது யார்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள். அவர் தான். அவர் இப்போ என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ மேற்கு வங்கத்துலலாம் அதிகாரிகள்லாம் மாற்றோம், இந்த மாதிரிலாம் பரபரப்பாக மாற்றிருக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வந்து இங்கேயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. எலெக்ஷன் நெருங்கும் போது இப்போ புதுசாக எல்லாரையும் ஆளை மாற்றுவாங்களா, ஷஃபில் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இவங்க கோகமாக எதனா வேலை பார்ப்பாங்கன்னு எங்கள் முதல்வருக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால தான் இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் அவரே மாற்றிட்டார் ஆல்ரெடி. இப்போ என்ன செய்வீங்க அப்படின்ற மாதிரி ஆள் மாற்றுறதுன்றது நடக்கணுன்றது இருக்கே. அதை அவர் பண்ணால் என்ன, இவங்க பண்ணால் என்ன, இதில் என்ன பெருமை, முன்னாடியே கணிச்சு செய்கிறதுனால என்ன வித்தியாசம் ஏற்பட போகுது தெரில. ஆனால் அதிகாரிகள் மாறிட்டாங்க மொத்தத்தில். அது வந்து இப்போ ஷஃபில் ஆகிருக்காங்க. அதை மட்டும் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை பற்றி தான் பெருமையாக பேசிக்கிறார். நீங்கள் மாற்றுவீங்கன்னு அவருக்கு தெரியும், அதனால் அவரே மாற்றிக்கிட்டார். அதை அப்படியே நாங்களாம் ஏன்னா நடக்கின்றதை கரெக்டாக கணிச்சுடுவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் செல்வ பெருந்தகை அவர்கள். ஏற்கனவே இது மாதிரிலாம் பண்ணுவாங்கன்ட்டு மாண்புமிகு முதலமைச்சர் எல்லாரையும் மாற்றிட்டார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால் மோடி எல்லாரையும் ஏமாற்றலாம், தமிழ்நாட்டை ஏமாற்ற முடியாது. எப்படியோ என்ன சொல்லுவாங்க, வேண்டியமான அதிகாரின்னு மாற்றுவாங்க வந்த உடனே. நீங்கள் என்ன மாற்றுறது, நானே மாற்றுறேன்னு எல்லாரையும் மாற்றி சாதாரண துறையெல்லாம் போட்டு விட்டாங்க. புதிய முகங்கள்லாம் அதிகாரிகளை வந்து இதுதான் ஜனநாயகம், தான் டெமோக்ராட்டிக். ஆக ஜனநாயகத்தை படித்திருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று அறிந்து அது ஏற்கனவே எல்லா அதிகாரிகளையும் 3 வருடங்களுக்கு மேல் யார் பணியில் இருந்தார்களோ மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், உயர் அதிகாரிகள் எல்லாத்தையும் மாற்றிட்டார். அதுக்கடுத்தது விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இணைவாராம் அந்த மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்குதே அப்படின்னு கேட்டால் அதுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி மட்டும் ஒரு சூசைடு முடிவை எடுக்க மாட்டார் விஜய் அவர்கள் அப்படின்னு நாங்களாம் நம்புகிறோம். ஏன்னா அங்கே போயிடுச்சுன்னா முடிஞ்சு, அதோடு அப்புறம் கடையை சாத்திட்டு வீட்டை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பாஜகவோட மட்டும் கை கோர்த்துட்டார் விஜய், ஃபினிஷ்டு அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். அவருக்கு தெரியும் அவருடைய எதிர்காலத்தை எப்படி நிர்ணயிச்சுக்கணும், எப்படி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று. அப்படி ஒரு அபாயகரமான தற்கொலை முடிவை எடுக்க மாட்டாருன்னு நான் முழுமையாக நம்புகிறேன்.